For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பரா இருந்தது. worth the watch. எங்க லாக் இருக்கு? படத்துல எங்க அப்படி ஒரு விஷயமே இல்ல. தளபதி அப்படி ஒரு படம். எல்லாமே சூப்பர், கம்ப்ளீட் பேக்கேஜ். ஈவன் பிஜிஎம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்தது. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு இல்ல. எல்லாமே சூப்பரா இருந்தது. விஜயோட சிஜி போர்ஷன் எப்படி இருந்தது? என்ன ட்ரால் பண்ணிருந்தாங்களே நடுவுல. அது பண்றவங்க பண்ணுவாங்க தான். வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது? நிறைய சர்ப்ரைஸ் இருந்தது. நினைச்சதை விட எக்ஸ்ட்ராவா ஒரு 4-5 சர்ப்ரைஸ் இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸால நல்லா இருந்துச்சா இல்ல சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸால படம் நல்லா இருக்கு? இது எல்லாமே நல்லா இருக்கு. அவ்வளவுதான். கதையா நல்லா இருக்கு. இது நீங்க கண்டென்ட்காக ரெடி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் கிடையாது. படம் நல்லா இருக்கு. அதே மாதிரி வெங்கட் பிரபு ஏகே காம்போ பெஸ்டா இல்ல வெங்கட் பிரபு தளபதி காம்போ பெஸ்டா? வெங்கட் பிரபு சார் அவருடைய பெஸ்ட் அவர் கொடுத்திருக்காரு. விஜயண்ணா சொல்லவே வேண்டாம், தி பெஸ்ட். அவ்வளவுதான். இந்த படத்துல மங்காத்தா பிஜிஎம்மால தான் படமே அங்க சொல்றவங்க சொல்லட்டும் பாஸ். படத்தை பாருங்க, அவ்வளவுதான். நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. அது அண்ணா அந்த லைனுக்கே வரல. படம் சூப்பரா இருந்தது. இது தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டீங்க? அதுதான் படம் நல்லா இருக்குன்னா அதை மட்டும் தான் சொன்னேன். நான் மீம்ஸ்ல வர நான் விரும்பல. ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ஃபுல் கேட்டு ஆமா அப்படி உண்மையில தான் படம் பார்க்க தெரியும். அதாவது ரொம்ப ஒரு சீரியஸா அப்படி பேசிட்டு அப்படி போ மைக்ல கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. கை கட்டி வச்சிருப்பாங்க. டேய் மயிரே அப்படின்னு கூப்பிடும்போது சும்மா தியேட்டர் அப்படியே கூஸ் பம்ப்ஸ், அந்த மயிறு நட்டுக்குது இல்லை, அந்த கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. படம் பார்த்தீங்கன்னாக்கா அது தெரியும். வேற என்ன அதே மாதிரி சிஎஸ்கே கூல் சுரேஷ் கட்சி அது பேர் உள்ளது படத்துல கிளைமாக்ஸ்ல ஒரு ½ an hour. அப்புறம் தோனி வராரு, அப்புறம் எஸ்கே சிவகார்த்திகேயன் வராரு, நிறைய பேர் வராங்க. படத்தை பாருங்க. சொல்லவே இல்லையா? அதே மாதிரி ஃபைட்டு சும்மா இங்கிலீஷ் படம் மாதிரி டாம் க்ரூஸ் மாதிரி ஃபைட்டு. பேர் திலீப் சுப்ராயன் நினைக்கிற மாஸ்டர். நல்லா சூப்பராக இருக்கு. கேப்டன் ஏன்னா இன்னைக்கு விஜய் சார் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னாக்கா அப்போவே 25 வருஷத்துக்கு முன்னாடியே கேப்டன் அவர்கள் விஜய் சாருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர். அவரை இந்த இதில் சிஜியில் காமிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். மொத்தத்தில் படம் நல்லா சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட். மோகன் சரிங்களா? மோகன் அவர் வில்லனாக வரார். இது வரைக்கும் ரொம்ப சாஃப்டான கதாநாயகனாக பார்த்துட்டு இருந்தான். இதில் அவர் ஒரு பார்ட் ஒரு வில்லனாக வராரு. மோகன் நடிப்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும். எதனா ஒன்று தான் சொல்லுவாங்க. இப்போ மூச்சு அடைக்க நான் பேசுகிறேன், இந்த கமெண்ட்டில் போடுவாங்க கூல் சுரேஷ் கூட சரியில்லை அப்படின்னு. அதனால எல்லாம் யாரை பற்றி எதனா ஒரு குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பிரசாந்த் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. டாப் ஸ்டார் சுப்ராஜர், பிரபுதேவா மாஸ்டர் நடிச்சிருக்காரு. எல்லாரும் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரி, என்டர்டைனிங்கா இருக்கு, அத பிடிச்சிருக்கு. படம் சூப்பரா இருக்கு பிரதர். உண்மையிலே பார்க்கலாம், எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். தளபதி என்ன லாஸ்ட் இன்னும் ஒரு படம் நடிக்க போறாருன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இந்த படத்துல மேக்ஸிமம் ஃபில்பில் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. ஒரு லாஸ்ட் ½ an hour ஜெட்டத்துல இருக்கு படம். தலை அதாவது ஆக்சுவலி தலையாளன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி தலை நடிக்கல, தளபதி தான் நடிச்சிருக்காரு. நீங்க அந்த மாதிரி பார்க்காதீங்க. படம் நல்லா இருக்கு. சரி, நீங்க ஸ்டேடியத்துக்குள்ள இருக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியும். எல்லாரும் ஆக்சுவலி எல்லாருமே கோரா தான் நல்லா இருக்கு. நீங்க தனியா பார்க்க கூடாது. படத்தை எல்லாரும் கோரா பார்க்க சொல்ல உங்களுக்கு உண்மையே நல்லா இருக்கு. வெங்கட் பிரபுவோட கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, இன்னும் அடுத்த படத்துல என்ன பண்ணுவார் தெரியல. லாஸ்ட் ஒரு லீடு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. சிஎஸ்கே மட்டும்தான். கேமியோல எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. மஸ்ட் எஸ்கே இருக்காரு, சொன்ன மாதிரி எஸ்கே இருக்காரு. ஆமா, ஜெர்சி தான் போட்டிருக்காரு. அவரும் வேற லெவல் பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்க கரெக்டா ஈக்குவலா கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் படத்துல. அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. அஜித் சார் வாய்ஸ்லாம் முடியல ப்ரோ. நானும் தலைவரி தான், தலை ஃபேன் தான். நானும் தலை ஃபேன் தான், எதுவும் சொல்லல. மஸ்டாடா ஒரு பிஜிஎம் கொடுத்துருவாங்க. அந்த பிஜிஎம்ல தான் வேற லெவல்.
அந்த அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இன்டர்வல் வரைக்கும் இல்லை. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் மஸ்ட் வாட்ச். ஈவன் பிஜிஎம் மேட்ச் பிஜிஎம் கிங்கே அவர் தான். அவர் இல்லாமல் எப்படி 3 hours எங்கேயாவது லேக் இருந்ததா படத்துல? அப்படி ஒன்றும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் டேனால தெரியல. ஃபர்ஸ்ட் நார்மல் டேஸ்ல லாக் தெரியும் கண்டிப்பா. சிஎஸ்கே ஜெர்சியோட வந்திருக்கீங்களே, தோனி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? ஆமா, வெங்கட் பிரபு படத்துல கிரிக்கெட் இல்லாம எப்படி இருக்கும்? கிரிக்கெட் இருக்கும்ல, அதனால கண்டிப்பா வந்துருவோம். வெங்கட் பிரபுவோட பெஸ்ட் ஃபிலிம் இது அப்படின்னு சொல்லலாமா? மங்காத்தாவோட பெஸ்ட் ஃபிலிம் வராது. அது என்ன, மங்காத்தா அடிக்க முடியாது எப்பயுமே. ஏன்னா நான் தலை ஃபேன் தான், அதனால தப்பா நினைச்சுக்காது. ஐயா, அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு காலேஜ் ஓகேவா, நான் காலேஜ் வந்து என் காலேஜ் ஸ்ட்ரிக்ட் காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அங்கே வந்து நான் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஏடிஎஸ்ல படிக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு எனக்கு காலேஜ், எனக்கு காலேஜே நான் லீவ் போட்டேன் கூட கிடையாது, கட்ட வச்சுட்டேன். எதுக்கு? தலைவன் படத்தை பார்க்க கட்ட வச்சுட்டேன். எங்க ஹெச்ஓடி செம்ம இது, எனக்கு வேற பிரச்சனை வேற, எனக்கும் ஹெச்ஓடிக்கும் செட்டே ஆகாது. படத்துக்கு வந்துட்டேன்னா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நாளைக்கு ஹெச்ஓடி, நாளைக்கு காலேஜுக்கு போனேன். நான் சத்தியமா லைவ் பார்த்தாருன்னா நான் மாட்டினேன், பார்க்கலனாலும் ஏதாவது ட்ரெண்டிங் ஆக்கி விட்டு அவரை பார்க்க வச்சிருவீங்க. நான் அப்போ எப்படியானா அவரை மாட்டேன். படம் நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. மாட்டினா என்ன பண்ணுவாரு? சஸ்பெண்ட் பண்ணுவாரு, வாங்கிதான் ஆகணும். என்ன பண்றது? தலைவனுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சொல்லவா வேணும்? எல்லா படமே ஃபுல்ஃபில் தான். 2 விஜயமே பிடிச்சிருக்கு. 2 விஜயமே மாஸ் தான். 2 பேரும் மாஸ் தான். கலாச்சோம் நம்ம யுவன் சங்கர் ராஜா, அவர் ரொம்ப கலாச்சோம். செகண்ட் ஒரே நிமிஷம், என்னை பார்த்துட்டு வராங்க. எல்லா சேனலும் நான் பார்த்து வச்சுக்கிறேன். ரிவ்யூ நான் வந்து கொடுக்குறேன். மறுபடியும் இப்போ இருப்பீங்களா, போயிடுவீங்களா எல்லாரும்? படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டேன், செகண்ட் ஹாஃப் மறுபடியும் போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பரா இருக்கு. அவர் சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் வந்து சொல்றேன் ரிவ்யூ எல்லாரும். 4 வரைக்கும் படம் நம்ம கொடுத்த காசு போயிடுச்சு, ஓகேவா? அவருக்கு எதுவுமே தேவையில்ல, பட்டம் பதவி தேவையில்லையே. ராஜனுக்கு ராஜன் நானப்பா, சிங்கம் வேட்டை ஆடும் போதிலே வேடிக்கை நின்னு பாருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து தம்பி வந்து யுவன் சங்கர் ராஜா தம்பி வந்து மிக சிறப்பா பாட்டு போட்டிருக்காரு. 2வது சிங்கிள் நல்லா இல்லை, 3வது சிங்கிள் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பாட்டெல்லாம் மாத்தி போட்டு பழைய பாட்டுலாம் எனக்கு வந்து மனப்பாடம் ஆயிடுச்சு. தளபதி நாத்தி பொறியார் பொறி வரது பொறியில யாரும் தப்பிக்க முடியாதே, நீ விரிக்கிற வலையில மீன் இல்ல திமிங்கல நீ தான் நெருங்கி முடியாதே, தொற்றாதே. வரும் காலம் இவர் பெயரை சொல்லுமே, வரலாற்றில் இவர் பெயரை பதிக்குமே, தொட்டால் வெற்றியாகும் இவர் வீரம் வீழா தட்டி அப்படின்ற மாதிரி பாட்டு எல்லாமே அருமையா இருக்குது. கேப்டன் தான் விசுவாசம் சொல்லிட்டேனடா. விசுவாசத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னா இனிமே விஜய் அண்ணாவுக்கு மாத்தி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு படத்துல பாரு, நம்ம எப்படியும் அரசியலுக்கு வந்துட்டோம், நம்ம அண்ணனை கூட்டிட்டு வரணும்னு. ஐயோ இவ்வளவு அழகான நான் ஒரு கேப்டனை நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளவு அழகா இருந்தாருங்க, அவ்வளவு அழகா இருந்தாரு. கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. ஏஐல பாப்பாவை கூட்டிட்டு வந்து பவதாரணி அக்காவை பாட வச்சிருந்தாங்க. அந்த பட்டர்ஃப்ளை போற சீன்ல எல்லாம் உன்னிப்பா கவனிங்க. அக்காவையும் பெருமைப்படுத்திருக்காங்க. மண்ணுலகத்துல இருந்து நம்ம வாழ்த்துனாலும் விண்ணுலகத்துல இருந்து கேப்டனும் பவதாரணி அக்காவும் நம்மளை வாழ்த்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த டீம் ஆமா வந்தாரு ஓகேவா, வந்தாரு. பாருங்க, எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லா கதையும் என்கிட்டே கேக்குறீங்க. த்ரிஷாக்கா ஒரு டான்ஸ் ஆடினாங்க, அதையும் போய் பாருங்க. எல்லாமே பூட்ஸ் பம்பு தான்டா. பூட்ஸ் பம்பா இருக்க போய் தான் அம்பிட்டு பேர் வரீங்க. ஆமா, நம்மளாம் பம்ப் அடிக்கிறவங்க தானே. அடிச்சா பம்பு பயங்கரமா அடிச்சிருக்கோம், தண்ணி நிறைய வந்து புடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து ஏற்கனவே 2 வட்டம் பார்த்துட்டு இது 3வது வட்டம், இன்னும் 3 வட்டம் பார்ப்பேன். வெயிட்டிங். என்னடா கேமராவை கட் பண்றேன், ஆஃப் கேமரா பண்றேன். நான் யார் தெரியுமாடா? விஐபிங்களோடய வாழ்றவிடா. ஆனா நான் சொல்ல மாட்டேன், நான் தலை ரசிக்க, எனக்கு பெருமையே தேவையில்ல. நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா எப்படி வேணாலும் பார்த்துடுவேன், ஓகேவா? அவ்வளவுதான். வேற அரசியல் குறியீடு எதுவும் இல்லடாப்பா. அதான் நாங்க சொல்லியிருக்கோம்ல, பார்ட்டி 1 தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, அததான் சொல்லி இருக்கிறோம், ஓகேவா? சத்தம் இல்லாம விசில் போடு, குத்தம் சொல்லாம விசில் போடு, பத்தட்டும் விசில் போடு, என் நண்பா என் நண்பி விசில்லடி என்னோடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு. ஓட்டி
டேய் இவனை ஓரமா தள்ளுக்கடா பேச. மங்காத்தா வேறடா, அது 500 கோடி அசால்ட்டா அடிச்சு வில்லன்னு எம்ஜி தலை. ஓகேவா, இது வேற கேட்டகரி. ஓகேவா, ஆமா. ஆமா, இது நெகட்டிவ் கமெண்ட், நான் பேச மாட்டேன். வேற நான் பாசிட்டிவ். தலைக்கு மங்காத்தா, ஓகேவா, தளபதிக்கு கோட்டு. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபாஸ்டா போச்சு. ஓவராலா ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இருந்தது, அதுவும் என்டர்டைன்மெண்ட் தான். செகண்ட் ஹாஃப் இன்னும் யோசிக்கவே முடியல, ஃபாஸ்டா போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. த்ரிஷா அதுல ஒரு டான்ஸ் பண்ணிருக்காங்க, அது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. கேப்டனையும் காமிச்சிருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு நல்லா இருந்தது. லைக் ஒரு எமோஷனலா இருந்தது அது பாக்குறப்போ. ஏன்னா இதுக்கு ஒரு மிக்ஸ்டான ஒரு விமர்சனம் தான் வந்துச்சு. டீஜிங் பண்ணிருக்காங்க, விஜய் வந்து அப்படி காமிச்சிட்டாங்க. இது வந்து தியேட்டர்ல ஃபுல் மூவில பார்க்கும்போது எப்படி இல்ல, ஆக்சுவலா விஷுவலா பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்டா ஆயிடுச்சு. அது பார்க்க நம்மளுக்கே அந்த விஜய் பழகிடும். அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. கரெக்டா டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, இது பார்க்க நியூவா இருந்தது. சூப்பரா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது. எனக்கு தளபதி தான் பிடிச்சிருக்கு. எந்த ஹீரோயின் வந்து சூப்பரா பேரா இருந்தாங்க? மீனாட்சி சௌத்ரியா இல்ல ஸ்னேகா தாங்க. ரேட்டிங் சொல்லுங்க உங்களுக்கு. 9 out of 10. அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, எஸ்கே கேப்பபிலிட்டி இருக்கு. விஜய் சொல்றாரு, விஜய் சொல்லல. ஆக்சுவலி என்னன்னா வந்து விஜயை பார்த்து அவர் சொல்றாரு. அப்ப சினிமாவோட விஜயோட வாரிசு. ஆமா, அதாவது எஸ்கே தான் சொல்லுவாரு, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துக்கு போயிருங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு அவர் சொல்லுவாரு. கரெக்ட் தான், அதுக்குண்டான கேப்பபிளான ஒரு ஆள் தான் எஸ்கே. நான் சொல்லுவேன் விஜய்க்கு அடுத்த இடம் எஸ்கே. எஸ்கே இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் பிடிச்சிட்டாருல, அவரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு பிடிச்சிட்டாருல. கண்டிப்பா பிடிக்கும். அந்த என்ன சொல்றது, எஸ்கே வந்து பிடிக்காத ஆள் இங்க கிடையாது. இடையில சின்ன சின்ன கான்ட்ரவர்ஷியல் போனால் கூட, பட் எஸ்கே வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது வேற இது வேற, ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு ஒருத்தர் படம் தான். இல்ல ஒரு வீட்டுல ஒரு குழந்தை, 2 குழந்தை பிறகுனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. இல்ல எல்லா கேரக்டர் வேற மாதிரி தானே இருக்கு. இருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு இருக்கு தலைக்கு. அது தலை ஃபேன்ஸுக்கு வந்து செம்மையா இருக்கும். அந்த இடம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து யுவன் சங்கர் ராஜா ஒண்ணு பண்ணிருக்காப்லங்க. கிளைமேக்ஸ் அது ரிவெஞ்ச் தான். லைக் எப்படி ஒரு ரிவெஞ்ச் தான். அந்த ரிவெஞ்ச் வந்து வேற, அது ஃபேமிலிக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் இருக்கும். அந்த ரிவெஞ்ச் தான் கொண்டு வருவாங்க. விஜயை பார்க்கும் போதே நம்ம முடிஞ்சுன்னு ஒன்று விஷயம் நினைப்போம், ஆனா இன்னொன்னு அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. the game is overன்றாங்கல, once I decide the game is overன்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பா நடிப்பாருங்க. லட்சுமிநாத் நடிக்கிறார், அதுக்கப்புறமும் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இல்ல, அது டைம் டிசைட்ல. அரசியலுக்கு போற ஆதரிப்பீங்களா? கண்டிப்பா ஓட்டு போடுவீங்களா? போடுவீங்க. அவர் மறுபடியும் சினிமாக்கு வருவாரு. எப்படி சினிமாக்கு வருவாரு? இல்ல, வரக்கு வாய்ப்பு நிறைய பேர் அப்படிதான் இங்க இருக்காங்க. போயிடுவாங்க, போயிட்டு பாப்பாங்க, வரலையா நமக்கு. விஜய் எதை தேர்ந்தெடுக்கும்? விஜய் எல்லாத்தையும் புடிச்சிட்டாரு, வந்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அது நம்ம சொல்ல முடியாது, நம்ம தீர்மானிக்கணும். நம்ம தீர்மானிக்கிறதுல இருக்கு. சூப்பரா இருக்கு படம், நல்லா இருக்கு படம். பக்கானா மியூசிக்ல பார்த்த மாதிரி இல்ல, ஆடியோ விட்டாரு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல, தனியா இருக்கு படம். சூப்பர். அவர் சும்மா கதை குத்துனுங்கிறாரு அந்த மாதிரிலாம் இல்ல, படம் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் மாஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் படம். தனி ப்ரோ, இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரோ. தனி, கண்டிப்பா. ஆமா தனி ப்ரோ. இந்த படம் தனி ப்ரோ, சூப்பர். இன்னொரு படம் இன்னும் நடிக்கலாம், போகாம நடிக்கலாம். லாகலா இல்ல ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ. சும்மா சொல்லிட்டு போறேன், லாகலா இல்ல, பயங்கரமா இருக்கு. டிவிடா நின்னு தெரியுது. அவர் தலை ஃபேன் நினைக்கிறேன். லாகலா இல்ல, செம்மையா இருக்கு படம். பார்ட் 2 வருது. கரியர்லயே ஃபர்ஸ்ட் மூவி எதுன்னு சொல்றீங்க? ஓட்டா எது நல்ல படமா? லியோ. அப்ப இது நல்ல படம். எல்லா படமும் நல்ல படம். அவர் என்ன நினைச்சாலும் அவரை பார்க்க தான் நான் போறேன், அவரை பார்த்துட்டு நான் வந்துட்டேன். படம் எப்படி இருந்துச்சு? நீங்க பாத்தீங்க துபாயில இருந்து வந்திருக்காங்க, எப்படின்னு கேளுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு, பாருங்க. கண்டிப்பா பாருங்க. இந்த படம் பார்க்கிறதுக்கு வந்தீங்க? ஆமா, கேக்கலாம் அவட்டதா. சரி, அவட்ட நடிக்கணும் சொல்றீங்களா இல்ல எப்படி? பார்த்தா சொல்லுவோம். சரி, பார்த்தா என்ன சொல்லுவாங்க? படத்துல நடிகன்னு சொல்லுவீங்களா? அரசியல்
அரசியலும் பண்ணுங்க படமும் பண்ணுங்க 6 மாசம் அரசியல் 6 மாசம் நல்லா இருந்துச்சு லியோ உனக்கு பிடிச்ச கேரக்டர் இது விஜய் விஜய் எந்த ரோல் பையன் ரோலா அப்பா ரோலா தானி பெரிய பிரதோவ நல்லா நடிச்சாரா பிரசாந்த் வேற யாரெல்லாம் நடிச்சாங்க வேற அவ்வளவு தெரியாது ரஜினிகாந்த் நடிச்சாரா அஜித்லாம் இல்ல வேற யாரெல்லாம் நடிச்சாங்க தெரியல எனக்கு சினிமா எப்படி நடிச்சாங்க அவங்க நல்லா நடிச்சாங்க தளபதி சின்ன பையன் பிடிச்சா அப்பா கேரக்டர் அப்பா கேட்டது சின்ன பையன் அதை விட நல்லா இருந்துச்சு அதோட நல்லா இருந்துச்சு எனக்கு எல்லா ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு ரொம்ப செம்மையா இருந்தது செம்ம எல்லாமே பக்கா செம்மையா இருந்துச்சு செம்மையா எல்லாம் பக்கா இல்ல லாஸ்ட் ஃபிலிம் பக்கா லாஸ்ட் ஃபிலிம்ல ஒரு பெஸ்டா கொடுத்துறாரு கரியர் பெஸ்ட் ஃபிலிமா இல்ல இதுதான் பெஸ்டா லாஸ்ட்டுக்கு பக்காவான ஃபிலிம் தான் அப்ப நார்மல் தான் நார்மல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லா ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் தெரிக்க விடுவோம்ப்பா அப்படியே படம் சூப்பர் உண்மையிலே சூப்பர் நாங்க வந்து நிறைய பேர் நிறைய சொன்னாங்க அதெல்லாம் நம்பாதீங்க சூப்பரா இருக்குது வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட நீங்களே சொல்றீங்க அப்ப ஏதோ இருக்கு இல்ல மத்தவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல நல்லா இருக்காது அப்ப நான் சொல்றத கேளுங்க நல்லா இருக்கு வந்து பாருங்க நல்லா இருந்தது நல்லா இருந்தது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. விஜய் ஃபேன் தான் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு கண்ணு நல்லா கத்து எல்லாம் கத்தி கால்ல இருந்து வைபா இருந்தது தியேட்டர் வைபா இருந்துச்சு உள்ள தியேட்டர்ல நல்லா எல்லாருக்குமே வந்து தொண்டையே போயிடுச்சு கத்தி நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு குஷி குஷி தான் பாப்புலர் அப்பலர் எல்லாருக்கும் ஃபேவரட் For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.